சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு சற்று நேரத்தில் அன்புமணி வரவிருக்கும் நிலையில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் சமயமணிவண்ணன். விரிவான தகவல். வணக்கம். பாமக பொதுக்குழு தொடர்பான வழக்கில் இன்று ஆஜராகுவதற்காக குறிப்பாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் தரப்பிலான அமர்வு இன்றைய தினம் இந்த வழக்கை விசாரணை மேற்கொண்ட நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் இருவரும் தனது அறையில் இன்று மாலை 5:30 மணியளவில் தன்னை சந்திக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இன்றைய தினம் முன்வைத்திருந்தார். இந்த கோரிக்கையை ஏற்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இன்னும் சற்று நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷை சந்திப்பதற்காக சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு வருகை தர உள்ளார். குறிப்பாக அவரது வருகையொட்டி ஏராளமான போலீசார் 50க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது நீதிமன்ற வாயிலில் அவரது வருகையொட்டி பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு பணிகள் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களும் இன்றைய தினம் நீதிபதியை சந்திக்க வேண்டும், நீதிபதி தன்னை சந்திக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸிடம் நீதிபதி கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் இன்றைய தினம் தன்னால் சந்திக்க வர இயலாது என்கிற ஒரு கடிதத்தையும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் நீதிபதியிடம் அளிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அவரது உடல்நிலை காரணமாக இன்றைய தினம் நீதிபதி சந்திக்க இயலாது என்கிற தகவலானது பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக பாமக பொதுக்குழு கூட்டம், குறிப்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் இடையிலான மோதல் போக்கானது கட்சி யாருக்கு அதிகாரம் உள்ளது, கட்சியில் யாருக்கு அதிகாரம் உள்ளது என்கிற மோதல் போக்கானது மாதங்களை கடந்து தொடர்ந்து நீடித்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வரும் 17ஆம் தேதி பொதுக்குழு கூட்ட உள்ளதாகவும் மாநில சிறப்பு பொதுக்குழு கூட்ட உள்ளதாகவும் அதற்கு பாமக தொண்டர்கள், பாமக நிர்வாகிகள் அனைவரும் நேரில் வர வேண்டும் என்கிற ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருந்தால், இதன் தொடர்ச்சியாக அவருக்கு முன்னதாகவே பாமக தலைவரான அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாளைய தினம் மாமல்லபுரத்தில் மாநில பொதுக்குழுவானது நடைபெறும் என பாமக பொதுச் செயலாளர் அன்புமணி ராமதாஸ் தரப்பு பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் ஆகியோர் இணைந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸுக்கு முன்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து பொதுக்குழுவை கூட்டி தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெறும் பொருட்டு பொதுக்குழுவை கூட்ட உள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களால் நியமிக்கப்பட்ட பாமக பொதுச் செயலாளர் முரளி சங்கர் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடுத்துள்ளார். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட்ட உள்ள பொதுக்கூட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்கிற ஒரு வழக்கை பதிவு செய்திருந்தார். இந்த வழக்கு விசாரணையானது இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கின் விசாரணையை மேற்கொண்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தொடர்ந்து இன்று மாலை 5:30 மணியளவில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் இருவரும் தனது அறையில் உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள தனது அறையில் சந்திக்குமாறு ஒரு கோரிக்கையை எழுப்பியிருந்தார். இந்நிலையில் இந்த கோரிக்கையை ஏற்று பாமக தலைவரான அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள நீதிபதியின் அறையில் அவரை சந்திக்க உள்ளார். தொடர்ந்து பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் இன்றைய தினம் நீதிபதியை சந்திக்க முடியாது என்கிற ஒரு தகவலை வெளியிட்டிருந்த நிலையில் நாளைய தினம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களால் கூட்டப்படும் பொதுக்குழு கூட்டத்திற்கு இந்த நீதிமன்றம் அனுமதி அளிக்குமா இல்லை தடை விதிக்கப்படுமா என்கிற ஒரு எதிர்பார்ப்பானது பாமக தொண்டர்கள் மத்தியில் தொடர்ந்து இருந்து வருகிறது. இன்றைய தினம் நீதிபதியை சந்தித்த பின்புதான் நாளை நடைபெற உள்ள அன்புமணி ராமதாஸ் அவர்களின் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி வழங்கப்படுமா இல்லை தடை விதிக்கப்படுமா, நீதிமன்றம் சார்பில் என்ன தெரிவிக்கப்பட உள்ளது என்கிற எதிர்பார்ப்போடு பாமக தொண்டர்கள் காத்திருந்து வருகின்றனர். சமயமணிவண்ணன், ராமதாஸ் காணொலி மூலமாக ஆஜராக இருப்பதாகவும் சொல்லியிருந்தீங்க. அன்புமணி இன்னும் சற்று நேரத்தில் அங்கு வருகை தர இருக்கிறார். இப்போ நீதிபதியினுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு வழக்கின் விசாரணை முறையான ஆவணங்களுடன் நடைபெறுமா? நாளைய பொதுக்குழு நடப்பதற்கான சாத்திய கூறுகள் எத்தனை விழுக்காடு இருக்கு? குறிப்பாக இந்த பொதுக்குழுவை பொறுத்த வரைக்குமே இருவருமே பொதுக்குழு கூட்டுவதற்கான காரணமாக கட்சி வட்டாரங்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுவது என்னென்றால், ஒரு கட்சியானது பொதுக்குழு கூட்டி அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரின் ஒப்புதலோடு தான் ஒரு தலைவராக இருக்கட்டும், பொதுச் செயலாளராக இருக்கட்டும், பொருளாளராக இருக்கட்டும், கட்சியின் முக்கிய பதவிகள் அனைத்தும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் ஆவணங்களை தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிப்பது என்பதுதான் நடைமுறை. இந்த ஆவணங்களை சமர்ப்பிக்கும் பொருட்டு தான் இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு இந்த பொதுக்குழுவை நடத்த உள்ளதாகவும் கட்சி வட்டாரங்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக தான்
முதலில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் மாநில சிறப்பு பொதுக்குழு நடத்தப்படும் என அழைப்பு விடுத்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக அவருக்கு முன்னாலேயே இந்த பொதுக்குழுவை கூட்டி தொடர்ந்து தான் தலைவர் என்ற நியமனத்தோடும் தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் தரப்பு நிர்வாகிகள் நியமனம் தொடர்ந்து அவரும் பொதுக்குழு கூட்ட முடிவெடுத்து ஆகஸ்ட் 9ஆம் தேதி, அதாவது நாளைய தினம் பாமக நிறுவனர் ராமதாஸுக்கு முன்பாக பொதுக்குழுவை கூட்டி ஆவணங்களை தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிக்கும் பொருட்டு தான் இந்த பொதுக்குழுவானது திட்டமிடப்பட்டிருந்தது. இதனையொட்டி தனக்கு முன்னாலேயே பொதுக்குழு கூட்டுவதற்கு அன்புமணி ராமதாஸுக்கு அதிகாரம் இல்லை, பொதுக்குழு கூட்டுவதற்கே அன்புமணி ராமதாஸுக்கும் அவர் தரப்பினருக்கும் அதிகாரம் இல்லை என்கிற வழக்கு தொடர்ந்து பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அவர்கள் இன்றைய தினம் சமரச பேச்சுவார்த்தையாக தான் பார்க்கப்படுகிறது. நீதிபதி இருவருக்கும் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் இருவருக்கும் இடையிலான ஒரு சமரச பேச்சுவார்த்தையாக தான் இந்த வழக்கானது தற்போது வரைக்கும் சென்று கொண்டிருக்கிறது. இந்த வழக்கிற்கு பிறகு, இந்த சமரச பேச்சுவார்த்தைக்கு பிறகு நீதிமன்ற நடைமுறையின்படி யார் ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளார்கள், ஆவணங்களின் தரப்பு என்ன சொல்கிறது, தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறது என்பதன் அடிப்படையிலே தான் நீதிபதி இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அதிகாரப்பூர்வ உத்தரவுகளை வழங்க முடியும். தொடர்ந்து இந்த சமரச பேச்சுவார்த்தைக்கு பின்னர் தான் இருவரும் அளித்துள்ள மனுவிலாக இருக்கட்டும், அன்புமணி ராமதாஸ் தரப்பு வாதங்களாக இருக்கட்டும், ராமதாஸ் தரப்பு வாதங்களாக இருக்கட்டும், இருவருமே எந்த தரப்பு என்னென்ன வாதங்களை முன்வைக்கின்றனர், தொடர்ந்து என்னென்ன ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கின்றனர் என்பதன் பொருட்டு தான் நீதிபதி தனது தீர்ப்பையோ தனது உத்தரவையோ தொடர்ந்து வழங்க உள்ளார். அந்த வகையில் சமரச பேச்சுவார்த்தைக்கு பின்புதான் நீதிபதி தரப்பிலிருந்து நீதிபதியிடமிருந்து என்ன உத்தரவு வெளியிடப்பட உள்ளது, நாளைய தினம் பொதுக்குழு கூட்டப்படுமா, அதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன இருக்கிறது என்பது நீதிமன்றத்தில் நீதிபதி கேட்கும் ஆவணங்களின் அடிப்படையிலும், தொடர்ந்து அந்த ஆவணங்களை சமர்ப்பிக்க எந்த தரப்பு ஆவணங்களை முறையாக சமர்ப்பிக்கிறது என்பதன் அடிப்படையில் மட்டுமே நாளைய தினம் பொதுக்குழு கூட்டப்படும், அன்புமணி ராமதாஸ் தரப்பு பொதுக்குழு கூட்டப்படுமா இல்லையா என்பது தெரிய வரும். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சமயம் மணிவண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.